ஹே சொல்றி. எங்கடி இருக்க? கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டேன். சரி ஓகேடி. இன்னைக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸை செம்மையா செலிப்ரேட் பண்றோம். நீ முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாடி. இதோ 5 minutes. நீ அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு நானும் வந்துடுறேன். ஓகேடி, பை. ஓகே சரிடி, பாய். ஏ மஞ்ச கலரு மைமா, உன் பார்வையால வில வச்சுட்ட கோயிந்தம்மா. ஏ மஞ்ச கலரு மைமா, உன் பார்வையால வில வச்சுட்ட கோயிந்தம்மா. உன்னை ஃபாலோ பண்ணி ஓடி வந்தேம்மா, உன்னை ஃபாலோ பண்ணி ஓடி வந்தேம்மா. உன்னை போல ஆள நானும் பார்த்ததில்லைம்மா, உன்னை போல ஆள நானும் பார்த்ததில்லைம்மா. உனக்காக புடிச்சுன்னு வந்த ரோஜா பூவதாமா, உனக்காக புடிச்சுன்னு வந்த ரோஜா பூவதாமா. உன்னாண்ட லவ்வ சொல்ல எனக்கு இருக்குது பயமா, எனக்கு இருக்குது பயமா. ஏ மஞ்ச கலரு மைமா, உன் பார்வையால வில வச்சுட்ட கோயிந்தம்மா, உன் பார்வையால வில வச்சுட்ட பொறுக்கி. இவன் தான் ஏதோ பண்ணிட்டான். இவன் தான் நீதான் ஏதோ பண்ண, நீதான் ஏதோ பண்ண, நீதான் இவன் தான் ஏதோ பண்ணிட்டான், இவன் தான் ஏதோ பண்ணிட்டான். நான் பார்த்தேன், இவன் தான் இவன் தான் ஏதோ பண்ணா, நான் தான் பார்த்தேன். போலீஸ் அதை வந்துச்சுப்பா. மேடம் வணக்கம் மேடம். கதிர் சார், வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம், அதை பத்தி பேசணும். என்ன விஷயம் மேடம்? ஒன்றும் இல்லை சார், நம்ம அண்ணன் பொண்ணு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்போ சொல்லுங்க மேடம். இல்லை சார், ஏதோ ஒரு பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான் பார்க்க. அவன் நம்ம அண்ணன் பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கானா. ஏரியாவில் இருக்கவங்களாம் சேர்ந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஓ அப்படிங்களா மேடம்? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து என்னன்னு பாருங்க. எப்போ நடந்தது இது? இன்னைக்கு காலையில் தான் சார். சரிங்க மேடம், ஸ்டேஷனில் வந்து உங்களை பார்க்குறேன். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். பாப்பா சித்தப்பா. நீ இங்கே இரு, நான் ஸ்டேஷனில் போய் நான் எதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி. ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஸ்டேஷன் வந்துட்டேன், உள்ளே வரலாமா? இல்லை சார், ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன். எப்போ வரீங்க மேடம்? ஈவினிங் ஆயிடும் சார். ஓ அப்படியா? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம். ஃபேமிலி மேட்ருது, பொண்ணு சம்மந்தப்பட்டது. பையனை மட்டும் எஸ்ஐ கிட்ட சொல்லி கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிருங்க, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓ அப்படியா சார், என்னாச்சு? பொண்ணு மேட்ரு கொஞ்சம் வெளியே தெரியக்கூடாது, சீக்கிரட்டாக பண்ணிப்போம்.
சரி ஓகே சார், நான் எஸ்ஐ கிட்ட சொல்லி வெளியே விட சொல்றேன். சரிங்க சரிங்க. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு வா. சரி தம்பி, இன்னொரு வாட்டி உன்னை இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன். யாரு என்ன ஏதுன்னு தெரியாம மோதிட்ட நீ. சார். மோதிட்டேனா? அங்கே மோத வந்தது யாருன்னு தெரியுமா சார்? மஞ்சாவை பார்த்தியா? மஞ்சாவை பார்த்தேன். அடிக்கு ஃபோன் அடி. இங்கே வேணாம், வேற ஸ்பாட்டுக்கு போகலாம். போகலாம். டேய் பண்ணி பண்றா. ஹலோ ஹலோ தலை. சொல்றா. தலை, ஒரு சரியான மஞ்சா மாட்டேங்குது. அச்சோன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல். போன காட்டு. ஹலோ தலை, நம்ம சொன்ன மாதிரி தான் 10 நாள் கோவா போய் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். டேய் கோவா போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பட்டுனே கிளம்பி நம்ம ஒத்தடி பாதிக்கு வாங்கடா. ஒத்தடி பாதியா? ஆமாடா. தோ வந்துட்டு தலை, சீக்கிரம் வாடா போலாம். ஏய் வண்டி அடி. ஏய் சீக்கிரம் போடா. அடே தலை. தலை. டேய் வாடா. தலை. டேய் நீ வா வா. நீயும் இவனும் என்ன பண்றீங்கன்னா, ஆட்டோ வேணாம், நீங்க 2 பேரும் பைக்கில் போங்க. மூஞ்சில மாஸ்க்கு, ஹெல்மெட்டு பக்காவா போகணும். பிசுறு தட்டாம இந்த வேலையை பக்காவா முடியும். சரியா? போங்கடா. பொறுக்கி. நான் இல்லை, நான் எதுவும் பண்ணல. இல்லைம்மா, நான் எதுவும் பண்ணல. இல்லை இல்லை இல்லை. டேய் தம்பி, நான் எதுவும் பண்ணலம்மா. டேய் தம்பி, யாரா நீ? ஏய் என்னமா பண்ணாவ? ச்சே, மிஸ் ஆயிடுச்சுல்ல. தலைக்கு ஃபோன் போடுறா. ஹலோ தலை, மிஸ் ஆயிடுச்சு தலை. டேய் அட்டம் கோத்த, உங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னடா பண்றது? ஒரு சின்ன விஷயத்த பண்ண தரல. ஏய் ராமே, என்ன தலை? என்னடா இவனுங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க? ஐயோ சே, அம்மாடா சே. கோவா கோவா. சே, இவங்களை வச்சுட்டு என்னடா பண்றது? சே சே. அங்கே இதான் சார் நடந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து பப்ளிக்கில் அடிச்சு ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. தம்பி, உன்னை பார்த்ததும் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன்டா. தலையில் கலர்லாம் அடிச்சிக்கின்னு பார்க்குறதுக்கே ஆள் ஒரு ஏடா கூடமாக இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டேன்டா. ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குடா. சார், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா பொறுக்கி மாதிரி தான் சார் தெரியும். ஆனால் அதுவே பழகி பார்த்தா தான் சார் தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. சாரிங்க, தப்பாக நினச்சிட்டேன். இல்லைங்க, பரவாயில்ல விடுங்க. ஒரு நல்லதுக்காக தானே வச்சிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் தம்பி, என்ன வேலை செய்கிற? நான் எஸ்ஐயாக இருக்கேன் சார். நடா தம்பி எஸ்ஐன்ற? சும்மா இருக்கன்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் சார். ஆனால் உங்களா மாதிரி பசங்களுக்கு நெக்கில் அதிகண்டா உங்களுக்கு. நம்ம பட்டையில் ஒரு வேலை இருக்கு, வந்து சரியா?
வந்துடுறேன் சார். சரி வந்துரு. சரி தம்பி நாளைக்கு பட்டறையில் வந்து என்னை பாரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ம். வணக்கங்க. சரிங்க. முதல்ல அந்த மண்டையில் இருக்க காரக்குழம்ப கழுவிட்டு வா. ஏய், இதை பார்த்து தானே நீ மயங்கின? அல்டிமேட் ராஸ்கல் தான் நீ, பொறுக்கி. சரி சரி சரி, அது சரி.